உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு வெட்டிங் செரமனியை நான் பார்த்ததே கிடையாது. திருச்சியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், அதாவது மதிப்பிற்குரிய ஐயா ஸ்ரீனிவாசன் இருக்கார்ல, அவரோட பேத்தியோட கல்யாணம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எம்எல்ஏ கதிரவன் அவர்கள் மணச்சநல்லூர் தொகுதியோட எம்எல்ஏ அவர்களுடைய மகளுடைய கல்யாணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்த உடனே பார்க்கும்போது ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. அதை தாண்டி வந்த உடனே பீடா வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான ஸ்வீட் கொடுத்தாங்க. அந்த பிளாக் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. பட் இன்னும் நான் தான் பார்த்தீங்களா ஒரு குச்சியில் ரைட் சைடில் வச்சுருந்தாங்களே குத்தி. ஸோ அது உண்மையாக சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இதுக்கு மைதாவே யூஸ் பண்ணலை, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ்யூ நட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், பாதாமும் கேஷ்யூ நட்ஸாக ஏதோ ஒன்று தான் சொன்னாங்க. ஸோ எனிவே எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு வெளியில் மோஸ்ட்லி நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மறக்காமல். இதுவும் ஒரு ஐஸ்கிரீம் தான், பட் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு அது அந்த டேஸ்ட்டாக எனக்கு பிடிக்கல. பட் பார்ப்போம். அண்ட் ஃப்ரூட் சேலட், இங்கே வந்து வெஜிடபிள் சேலட்டும் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரூட் சேலட் வந்து வேறு லெவல், எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது கொய்யாப்பழம் வச்சுருக்காங்க, ட்ராகன் ஃப்ரூட் இருந்துச்சு, ஆப்பிள் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது சரியாக தெரியல. கொய்யாலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 விதமாக வச்சுருக்காங்க. ஆப்பிள் 2 விதமாக வச்சுருக்காங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் ரைட் சைடில் இருந்துச்சு. போன என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சைடில் இருக்கும். ஸோ ஹேண்ட் வாஷை தாண்டி தான் நம்ம உள்ளே போகலாம், அதாவது சாப்பிட்ற இடத்துக்கே போகலாம். கிட்டத்தட்ட 2-3 சாப்பிட்ற இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல. ஸோ எனிவே உள்ளே வந்தாச்சு. அந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்களா, அது எப்படி எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. பட் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. எக்கச்சக்கமான பேர் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. எனிவே உள்ளே வந்ததுமே பாட்டு கச்சேரி நடக்குது போல். அங்கே இருந்த சாங் வந்து இங்கே அந்த மியூசிக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி உள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேறு லெவலு. பஃபே சிஸ்டம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் நின்றுட்டு தான் சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. இங்கே இருக்கிற வெரைட்டிஸை பார்க்கும்போது என்னடா சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. காஷ்மீரி நான் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக மாறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் அது. ஸோ இங்கே தான் சாப்பிட்டேன். அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. காஷ்மீரி நான் மட்டும் மறக்க மாட்டேன். அந்த ஒயிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது ரைட் சைடில் ஒரு பால்கோவா மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. சரி, என் கூடயே வாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இது தாங்க ஃபுல் வியூ. ஸோ ஆர்கிடெக்சரை பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே சாலட் பார் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு அந்த வெரைட்டிஸ்லாம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த சைடு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் ஸ்வீட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது காரம் வச்சுருக்காங்க. சமோசா, ஏதோ அது பேர் என்ன, மிளகா பஜ்ஜின்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் போயாச்சு. இங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ்ஸில் இருக்கும்போது நம்ம கீழெல்லாம் அந்த விற்றுட்ருப்பாங்கள்ல, இந்த கடலை ஏதோ சம்திங் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணி சமைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் எதுக்கும் பேர்லாம் தெரியலங்க எனக்கு. உண்மையாக என்ன நேமு என்ன டிஷ்ஷு எதுவுமே எனக்கு தெரியாது. ஊருக்குள்ளே சும்மா சாப்பாடு கத்திரிக்காய் குழம்புன்னு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க நான். இங்கே வந்து பார்த்ததும் ஸோ இதோட நேம்லாம் எனக்கு தெரியலை. அதையும் நான் படித்து பார்த்து தான் புரிஞ்சுப்பேன். அங்கேயும் மோஸ்ட்லி எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் எனக்கு தெரியல, ஒரு சில இடத்துல போய் வாங்கினேன். இதுதான் ஸ்வீட்டு. ஸோ ஒரு லைனில் நின்னாங்க, க்யூவில் நின்று தான் அப்படி வாங்குவாங்க. லைனாக நின்று அங்கேயும் போய் நடுவில் கையை நீட்டுறது அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணி தான் வாங்கினாங்க. ஸோ திடீர்னு போய்லாம் கையை நீட்ட மாட்டாங்க யாராச்சும் வாங்கிட்டு இருக்கும்போது. இடம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வாங்குறாங்க. பட் மோஸ்ட்லி அந்த ஒரு லைன்லேயே அப்படியே வாங்கிக்கிட்டே போவாங்க. ஒரு டிஷ்ஷாக அப்படியே ஒரு ஆளாக வாங்கிட்டே போவாங்க. டெசர்ட்ஸ் நான் சொன்னல, ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃப்ரூட் சேலட்லாம் இருந்துச்சு. அதுதான் வே டு டெசர்ட்ஸ். எனக்கு டெசர்ட்ஸ்னாலே அங்கே ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இதான் டெசர்ட்னு நானாக எடுத்துக்கிட்டேன். ஆப்பம் ஸ்டேஷன். ஐயோ, இது வந்து நான் எப்படி சொல்கிறது, அங்கே ரெடி பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் அக்கா வந்து ஒருத்தவங்க ஆப்பம் ஊற்றுவாங்க, பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மூடியாச்சு. ஸோ இதையுமே நான் வந்து டேஸ்ட் பண்ணுவேன். இது தாண்டி இந்த லைன் ஃபுல்லாகவே ஆப்பம் இருக்குது. ஸோ இங்கேயும் அதே தான். என்னென்னா இந்த ஹாலில் இந்த ரைட் சைடில் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, இது அப்படியே லெஃப்ட் சைட்லேயும் சேம் அந்த மெனு ஐட்டம்ஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகும். இங்கே சட்னிலாம் விதவிதமாக வச்சுருந்தாங்க. நானும் நிறைய ட்ரை பண்ணினேன். ஸோ இதில் கூட நேம்லாம் இருக்கும்.
சரியாக நோட் பண்ணலாம் நேமு. பட் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சப்பாத்தி தாங்க நான் வந்து சாப்பிட மறந்துட்டேன். ஆக்சுவலி கடைசியாக சாப்பிட்லாம் எப்படியே சாப்பிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் மற்றதெல்லாம் சாப்பிட்டு வயிறுனோம்னால சப்பாத்தி என்னால் சாப்பிட முடியல. அதுவும் இல்லாமல் மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபேமஸ், அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம ஊர் சைடில் ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கொஞ்சம் ரோஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக ஊற்றினா ஒரு ரோஸ்ட்டு சாப்பிட்டா வயிறு நம்பிடும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக ரோஸ்ட் மாதிரி மெலுசாக ஊற்றுனாங்களோ என்னமோ தெரியல. இங்கே ஒருத்தவங்க ரோஸ்ட் எடுக்கிறது நான் வீடியோ எடுத்தேன். அதில் ஒரு தாத்தா வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு ரோஸ்ட் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிருவார். கையூர் தாங்க அவரு, நல்ல மனுஷன். எங்கே போனாலும் சரிங்க, ஒரு ரோஸ்ட்டு மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிட்டா நம்ம பாரம்பரிய வழக்காம தான். அது இல்லாமல் வந்து ரோஸ்ட்டு ஊற்றுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் ஆனால் சின்னதாக தான் ஊற்றினார். பட் அந்த மடித்து வைக்கும்போது தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ மெலுசாக இருக்கும், ஒரு ரோஸ்ட்டு மாதிரி நல்லாயிருக்கும். நடந்து நானும் போகிறேன், எங்கே என்ன வெரைட்டி இருக்குன்ட்டு கரெக்டாக ஒரு ஃப்ளோலேயே நல்ல வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அது புரிஞ்சிக்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிறதுக்கே என்னால் வந்து டக்குன்னு அனலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதான். ஸோ இங்கே ஹிமாச்சல் சன்னா மசாலா இருக்குது, வெஜ் காடை கிரேவி அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் க்ரீமி நவாபி, பஞ்சாபி, அது ஏதோ சம்திங் தெரியல. ஸோ இங்கே வாங்க ஹிமாச்சலி சன்னா மசாலா, அதே தாங்க மறுபடியும் இங்கே தான் வருது. சேம் அங்கே என்ன வச்சுருந்தாங்களோ அதே தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நானும் அவனும் கிளம்பிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் சென்டரில் இந்தமாரி டெமோ பீஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு டெமோ பீஸ்லாம் எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிற ஒரு சில குழந்தைங்க எடுத்து சாப்பிடும்போது அவங்க இருந்தவங்க சொன்னாங்க, டெமோ பீஸ்டா, இதை இருக்காதிங்க, வேறு எங்கேயாச்சும் போயிட்டு சாரி கொடுக்குற இடத்துல வாங்கி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கே அது டெமோ பீஸ்ன்னு தெரியும். அது வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். எப்படியோ தட்டு வாங்கியாச்சு கடைசியாக. தட்டு வாங்கிட்டு இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் இங்கே வர்றது. நாங்கள் ஸோ வெளியில் ஒரே ஒரு பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். வந்த இடத்துல ஒரு பெரிய விருந்தே கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ வந்து நாங்கள் வந்த டைமில் ஹைவே பிளாக் பண்ணிவிட்டு வந்து டெபுட்டி சிஎம் அவர்கள் வர்றதுனால ஹைவே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்படியே நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் சரி இப்படியே விளாக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பானிபூரி, தோசை, அந்த சட்னி எல்லாமே வச்சு பக்காவாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெஜ் பிரியாணிலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து சாப்பிட்டோம். ஸோ என்ன ஒன்றுனா சாப்பிட முடியல. அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு ஆனால் சாப்பிட முடியல. அந்த குல்ஃபி ஐஸ்லாம் வாங்கினாங்க, நான் ஒன்று வாங்கிட்டேன். இதில் என்ன கூத்துனா குல்ஃபி ஐஸை டக்குன்னு சாப்பிட முடியல. பெருசாக வர இருக்கா, நான் கடிச்சு முழுங்கிக்கிட்டு இருக்கேன் குல்ஃபி ஐஸ் எல்லாம். அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. கடைசியாக அதெல்லாம் முடிச்சுட்டு பாட்டு கச்சேரி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நித்யஸ்ரீ அவங்களும் சிவானி அப்புறம் இன்னும் 2 சிங்கர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் நல்ல எப்படி சொல்கிறது தெரிஞ்ச சிங்கர்ஸ் தான். எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் எனிவே அந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது அங்கேருந்து கூட்டமாக பசங்க கொஞ்சம் பேர் பொண்ணுங்க எல்லாருமே நின்றுக்கிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே. எப்படி அதையும் முடிச்சுட்டு கரெக்டாக வெளில வந்தாச்சு. இதுக்கு நேராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜ் இருக்கும். அங்கே தான் வந்து கல்யாணம் நடக்கும். ரொம்ப தூரம், உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ, கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் வரும்பொழுது தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி கிட்டக்க போய் பார்த்தோம். அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து நான் வந்து இந்த காலேஜ் கட்டின டைம்லேயே வந்து பார்க்கும்போது இந்த புத்தர் சிலை அப்புறம் அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். அங்கே அப்போ அவங்க கட்ட ஆரம்பித்ததுலேருந்தே அந்த புத்தர் ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தேன். சரி ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுக்கலான்னு எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள்.